80-90களில் டைரக்டரா இன்ட்ரோ ஆகி இப்ப வரைக்கும் இயக்குனரா படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு வர 5 தமிழ் இயக்குனர்கள் யாருன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது மணிரத்னம் தான். 1983ல பல்லவி அனு பல்லவி மூலமா சினிமால இன்ட்ரோ ஆனாரு. 1985ல பகல் நிலவு படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தாரு. இப்ப தக் லைஃப் படம் வரைக்கும் 42 வருஷமா டைரக்டரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. அடுத்தது பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தான். 1993ல ஜென்டில்மேன் படம் மூலமா இன்ட்ரோ ஆனாரு. இப்ப கேம் சேஞ்சர் படம் வரைக்கும் 32 வருஷமா நம்ம தமிழ் சினிமாவில் டைரக்டரா வலம் வந்துட்டு இருக்காரு. மூணாவதா சுந்தர் சி. 1995ல முறைமாமன் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில் இயக்குனரா அறிமுகமானாரு. இப்ப கேங்கர்ஸ் படம் வரைக்கும் 30 வருஷமா இயக்குனராகவே வலம் வந்துட்டு இருக்காரு. நாலாவதா இயக்குனர் சசி. 1998ல லிவிங்ஸ்டன் கௌசல்யா நடிப்புல சொல்லாமலே படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. இப்ப வரைக்கும் தமிழ் சினிமாவில் 27 வருஷமா இயக்குனரா வலம் வந்துகிட்டு இருக்காரு. அடுத்ததா 100 கோடி வானவில் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. அஞ்சாவதா இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா. 1999ல தல அஜித்தோட வாலி படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. இப்போ கில்லர் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. 26 வருஷமா தமிழ் சினிமால இயக்குனரா வலம் வந்துகிட்டு இருக்காரு.